ஹாய், நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா, இந்த வெக்கேஷன் பிள்ளையோட டைம் அவைலபிளாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்க பிளேஸ் தான் ட்ரிவாண்ட்ரம் லுலு மால். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டோம், முன்னாடி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் காரில் போகிறோம், அதனால் பார்க்கிங் பற்றி தெரியல, பார்ப்போம் அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, போகிறதுக்கான வே கொஞ்சம் ரொம்ப லெந்தியாக தான் இருக்குல்ல. திரும்ப இந்த பக்கம் டைரெக்ட் பண்ணுறாங்க. பார்க்கிங் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக அழகாக இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர், நாங்கள் போனதே காலையில் தான், அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் ட்ரிவாண்ட்ரத்தில். ஓகே, வந்துட்டோமா? இல்லை, இன்னும் போக வேண்டியிருக்கு. இதை சுற்றி ஃபுல்லாக மரங்களெல்லாம் நட்டு அந்த இடத்த ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஓகே, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் நினைக்கிறேன். போயிட்டோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஒருத்தர் நிற்கிறாரு. ஓகே, ஸ்டாப் பண்ண சொன்னாங்க, தெரியல. ஓகே, ஒரு ஸ்லிப் தந்திருக்காங்க, அதில் நம்ம வெஹிக்கிள் நம்பர் தந்திருக்காங்க. நம்ம எப்போது இங்கே என்ட்ரி ஆகிறோம், இது எதுக்கு அப்படின்னா ரிட்டன் நம்ம போகும்போது பார்க்கிங் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இது நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஒரு செக்ஷன் இருக்கும், ஏபிசி அந்த மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு செக்ஷனில் போய் காரை பார்க் பண்ண வேண்டியதுதான். அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த பில்லரில் அந்த நம்பர்லாம் போட்டிருப்பாங்க இல்லை, அதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிட்டன் வரும்போது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எங்கே ஸ்டாப் பண்ணி விட்டோம். ஏன்னா அந்த ஸ்லிப்பில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த நம்பரை மறக்காமல் நோட் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் இப்போது என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம் எங்கள் பாப்பா கூட. பார்க்கிங்லேருந்து போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த சென்ட்ரல் பிளேஸ் தான் லுலு மால் ட்ரிவாண்ட்ரம். இப்போது ஷாப்பிங் பண்ணலான்னு ஃபஸ்ட் ட்ரெஸ் வாங்கலான்னு வந்திருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ராக் வெரைட்டி நிறைய இருந்தது. நாங்கள் மெயினாக இங்கே வந்ததே கொஞ்சம் குழந்தைய என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவில் தான். இன்னொன்று, பர்த்டே வரனால ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம், ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மெயினாக நாங்கள் இங்கே வந்ததே குழந்தைய விளையாட வைக்க தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃபண்டோரா போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி தான் வருது. ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வேறு எதுவுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ பிள்ளைய எப்படி விளையாட வச்சோம், அவங்களோட டைம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஓகே, நாம் வந்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? எழுதியிருக்கோம் ஃபண்டோரான்னு. என்ட்ரன்ஸில் போய் கார்டு சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கு தேவையான அமௌண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு விருப்பத்துக்கு விளையாடலாம். எல்லாருக்குமே பிடிச்ச கேம் தான் இது. ஆனால் மேக்ஸிமம் யாருக்கும் இந்த டாய் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வாட்டி நாங்கள் இது ப்ளே பண்ணலை. ஸோ நான் நிறைய வாட்டி ப்ளே பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபுல் வியூ. எவ்வளோ கேம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி கொஞ்ச நேரம் தாண்டினா ஃபுல்லாக ஆட்கள் இருப்பாங்க.
இதில் எந்த கேம் வேணுமோ நமக்கு விளையாடலாம். ஆனால் ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதுக்குள்ள நம்ம வந்து ரீசார்ஜ் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் என்ட்ரன்ஸில் போய் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டில் இருக்க அமௌண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இதெல்லாம் கார் ரேஸ் எல்லாம் பண்ணுறது. இப்படியே நாங்கள் ஒவ்வொரு கேமாக பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பவுலிங் கேம் விளையாடிட்டுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் கார்டு கிடைக்கும். கார்டு கிடைச்சா நம்ம வந்து ரீசார்ஜ் கார்டு அதில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். டிக்கெட் ஹீட்டர் இருக்கும், அதில் கொண்டு போய் கிடைக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் போடணும். அந்த வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நல்ல நல்ல ப்ரைஸஸ் கிடைக்கும். அது பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த பால் கேம் முடிச்சுட்டு நாங்கள் கார் ரேஸ் விளையாட போயிருந்தோம். எங்கள் பாப்பா விளையாடிட்டு இருக்கா, நாங்கள் பின்னாடி இந்த வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் எப்படி விளையாடுறா அப்படின்னு. பரவாயில்லாமல் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கா. பக்கத்தில் ஒரு பையனை பார்த்தீங்களா, பைக் ரேஸ் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து ஒரு ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் நாங்கள் இப்போ ஒரு ட்ரெயினில் ஏற்றி விட்டோம். அதுக்கப்புறம் இந்த கேம் இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்படி நான் குதிரையில் போவேன் அப்படின்னு கேட்டான். ஸோ இதுலேயும் ஏற்றி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போன கேம் இது தான். இதில் இருந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கா. சுற்றி பாருங்க எவ்வளோ கேம்ஸ் இருக்குது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஒன் டே ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ப்ளேஸில். எல்லோரும் ஃபேமிலியோடு வராங்க. இங்கே போன இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ அடுத்த கேம் விளையாடுறதுக்கு போக ரெடி ஆகிட்டுருக்கா. இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டி கேம்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக கிட்ஸோட செக்ஷன். அடல்ட்டோடது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கும். இது ஃபுல்லாக கிட்ஸுக்கு மட்டும் உள்ள செக்ஷன். இது மேலே மாடியில் கொஞ்சம் இருக்குது, கீழேயும் கொஞ்சம் இருக்குது. பெரியவங்களுக்கு விளையாடுறதுக்கு அட்வென்ச்சர்ஸ் கேம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. கார் ரேஸும் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விளையாட முடியும்.
இது 1 hour 1.5 hourன்னு நினைக்கிறேன். 250 பே பண்ணி இப்போ இந்த ஸ்லைட் மட்டும்தான் நாங்கள் இப்போ ஷூட் பண்ணோம். வேறு நிறைய வெரைட்டி கேம்ஸ் இருக்குது. இவங்க கேம்ஸ் விளையாட போகலாம். இந்த மாதிரி கேம்ஸ். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்ஸ் கேம் இது கொஞ்சம் பெரியவங்களும் விளையாடுவாங்க, சின்னவங்களும் விளையாடலாம். எங்களுக்கு இது பார்த்ததில் பிடிச்சது இதுதான். நம்மளால் பண்ண முடியுதா, நம்மளுடைய எபிலிட்டி என்ன அப்படின்றத செக் பண்ணலாம். கீழே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கேம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குதிரை சவாரியில் இந்த கேமில் அவங்கள ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைப்பர் மார்க்கெட் போய் ஃபுட் வாங்கி போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோ ஹைப்பர் மார்க்கெட் போடுறோம். நாங்கள் இங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்கள் கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.